நம்ம இன்றைக்கி ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா ஒரு கைப்பிடி, 2 பச்சை மிளகா, ஒரு 3-4 பல் பூண்டு, கொஞ்சமாக ஒரு துண்டு இஞ்சி, இதெல்லாம் போட்டு குறைன்னு அரைச்சிக்கலாம். ரொம்ப பேஸ்ட் மாதிரி வேண்டாம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு மாங்காய், எந்த மாங்காய் இருக்கோ அதை வந்து திருவி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காய்ஞ்ச உடனே கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனா நான் வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் கிறிஸ்பாக ஆன உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 2 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு வதக்கியிருக்கேன். அது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த புதினா விழுது இருக்கு இல்லையா, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினோடனே கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம மிக்ஸி ஜார் கொஞ்சம் வாஷ் பண்ணி அந்த தண்ணி, புதினா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு வந்தால் போதும். அதையும் சேர்த்து நல்லா புதினா விழுது வந்து நல்லா வேகிற அளவுக்கு வச்சுக்கலாம். இது கூடவே நம்ம துருவி வச்சுருக்க மாங்காயை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு வடித்து ஆற வச்ச சாதம் அது போட்டு நீங்கள் கலந்துட்டு உப்பு பார்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். இல்லைனா சிம்பிளாக ஏதாவது ஒரு வத்தல் வடாம் அந்த மாதிரி சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டோம்னாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.